வணக்கம் அன்பு உறவுகளே. ChatGPT அதாவது ஏஐ உலகிலே புரட்சிகரமான மாற்றத்தை ஏற்படுத்திய ChatGPT வந்து கிட்டத்தட்ட 3 வருடங்களாய் நெருங்கப் போகின்றது. இந்த நவம்பர் மாதம் வந்துவிட்டார். இப்போது ChatGPT சில தினங்களுக்கு முன்னர் ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கின்றது. அதாவது ChatGPTயின் ஸ்டடி மோட். இது எதற்காக என்று நாங்கள் பார்க்க போகிறோம். என்னவென்று சொன்னால் முதலிலே அதனை பார்ப்போம். அவர்கள் ஒரு வீடியோ ஒன்றை வெளியிட்டு இருந்தார்கள். அந்த வீடியோ இதுதான். ChatGPT ஸ்டடி மோட் என்பது அதோட இது. அவர்கள் ChatGPT மீட்ஸ் ChatGPT ஸ்டடி மோட் என்று அதனை அண்மையிலே வெளியிட்டிருந்தார்கள். இது என்னவென்பதை நான் உங்களுக்கு கூறப்போகிறேன். அதாவது ChatGPT ஸ்டடி மோட் என்பது என்னவென்றால், இதுவரை காலமும் இந்த ஏஐ தொடர்பாக இருந்த மிகப்பெரிய ஒரு கரிசனை ஏஐ நாங்கள் கேள்வி கேட்டவுடன் நேரடியாக பதிலை தந்துவிடுகிறது. இப்படியே இதை பயன்படுத்தினால் நம்முடைய சிறுவர்கள், நம்முடைய மாணவர்கள் இவர்களுக்கு சிந்தனை ஆற்றல் மழுங்கிவிடும் என்ற ஒரு கருத்தை கூறியிருந்தார்கள். அதாவது கேட்டவுடன் பதிலை தருகிறது, ஒரு கட்டுரை தாங்கள் என்றால் கட்டுரையை எழுதுகிறது. இப்படி என்று போனால் இவர்களுக்கு எங்கே சிந்திக்கும் திறன் இருக்க போகின்றது என்ற ஒரு பெரிய ஒரு கரிசனை இருந்து கொண்டிருந்தது. அந்த கரிசனையை எல்லாம் உணர்ந்தவர்களாக பல பிரபல்யமான ஆசிரியர்கள், கற்றல் நிபுணர்கள், சைக்காலஜிஸ்ட் இவர்களை எல்லாம் ஒன்றிணைத்து ஃபேஸ்புக் இப்போது இந்த ஸ்டடி மோட் என்ற விடயத்தை உருவாகி இருக்கிறது. இதில் எப்படி என்று சொன்னால், நீங்கள் இதிலே ஒரு கேள்வியை கேட்டீர்கள் என்றால் இது எடுத்த எடுப்பிலே அதற்கு பதிலை வழங்காது. மாறாக எப்படி அதை செய்ய போகின்றது என்று நாங்கள் பார்ப்போம். முதல்ல நீங்கள் இந்த ஸ்டடி மோட்டுக்கு செல்வது எப்படி என்றால், ஃபேஸ்புக்கை ஓப்பன் பண்ணவுடன் இப்படித்தான் உங்களுக்கு அதனுடைய முகப்பக்கம் இன்டர்ஃபேஸ் இருக்கும். அதிலே நீங்கள் இதிலே டூல்ஸ் என்ற இடத்துக்கு செல்ல வேண்டும். டூல்ஸ் என்ற இடத்துக்கு சென்று அதிலே ஸ்டடி அண்ட் லேர்ன், டூல்ஸ் என்ற இடத்துக்கு சென்று ஸ்டடி அண்ட் லேர்ன் என்றதை நீங்கள் கிளிக் பண்ண வேண்டும். கிளிக் பண்ணின பிறகு அது கேட்கும். கீழே பார்த்தீர்கள் என்றால், ஹெல்ப் மீ வித் மை ஹோம்ஒர்க், எக்ஸ்பிளைன் அ டாபிக் டு மீ, கிரியேட் அ ப்ராக்டிஸ் குவிஸ். அப்படி என்றால் இப்போது உங்களுக்கு ஒரு கணக்கிலே ஒரு பிரச்சனை இருக்கின்றது என்றால், அந்த கணக்கு கேள்வியை நீங்கள் இதிலே உள்ளடக்கி விட்டால், அதிலே நீங்கள் டைப் பண்ணினவுடன் அது எப்படி அதை கொண்டு போகும் என்றால், அந்த கேள்வியை உதாரணத்துக்கு நான் பார்ப்போம். என்னோட ஏற்கனவே நான் இப்படி ஒரு கேள்வியை நான் வைத்திருக்கின்ற நான் பார்த்துருக்கிறேன். அப்படி என்றால் நாங்கள் என்ன செய்வோம் என்றால், இந்த கேள்வியை நாங்கள் அப்லோட் செய்தவுடன், அந்த கேள்வியை அப்லோட் செய்தவுடன் என்ன நடக்கும் என்றால், இதில் இல்லை, என்னுடைய கேள்வி இல்லை. ஆனால் இப்போ உதாரணத்துக்கு ஒரு கேள்வியை நாங்கள் ஒரு கேள்வி ஒன்றை போட்டோம் என்றால், உதாரணத்துக்கு ஒரு கேள்வி என்றால் மேத்ஸ் கேள்வியாக மட்டும் இருக்கணும் என்றல்ல, ஒரு டரிஃப் என்றால் என்ன என்று கேட்க போகிறோம். என்று எல்லாருமே டரிஃப் என்று இந்த ட்ரம்ப் வந்தவுடன் டரிஃபை பற்றி கேட்கிறார்கள். அப்போது வாட் இஸ் டரிஃப், வாட் இஸ் டரிஃப் என்று நாங்கள் இதனை கேட்டோம் என்றால் அதற்கு எப்படி அது பதில் அளிக்கின்றது என்று பார்ப்போம். கிரேட் கொஸ்டின்ஸ் டு ஸ்டார்ட் வித், லெட்ஸ் பிரேக் இட் இன்டு என்று டரிஃப் இஸ் பேசிக்கலி எ டேக்ஸ் அப்படி என்று சொல்லி அரசாங்கம் கூறுகின்றது. அப்படி என்று சொல்லிட்டு இதில் அடுத்த கட்டமாக என்ன செய்கின்றது என்று சொன்னால், லெட்ஸ் கனெக்ட் டு வாட் யூ மைட் ஆல்ரெடி நோ. எங்களுக்கு ஏற்கனவே இதை பற்றி என்ன தெரியும். அதாவது சில நேரம் அவர்கள் கூறுவார்கள், மேட் இன் சைனா, மேட் இன் இந்தியான்ற ஒரு ப்ராடக்ட் கனடாவில் ஸ்டோரில் இருக்குண்டா, அந்த ஸ்டோரில் இந்த கனடா ஒரு டரிஃபை அந்த நாடுகளிட இருந்து இந்த பொருட்களுக்காக அறவிட்டு இருக்கும் என்று கூறுகிறார்கள். அது மாதிரி அதனால் என்ன நடக்குமெண்டா, அந்த பொருட்களுடைய விலை அந்த நாடுகளில் இருந்ததை விட இங்கே கூடத்தான் இருக்கும். அதை தான் இது சொல்லுது. அப்படி என்று சொன்னால் எப்படி என்று படிமுறையாக சொல்லுகிறது. அதுக்கு பிறகு அது ஒரு கொஸ்டினை கேட்டு உங்களை கைட் பண்ணுது. வாட் டு யூ திங்க் a country might want to charge a tariff on an imported goods? நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்குது. இப்போ வளமையான ChatGPT எப்படின்னா, நீங்கள் இப்போ ஸ்டடி மோட் இல்லாமல் போனீங்கன்னு சொன்னால், ஒரு கேள்வியை நீங்கள் கேட்டீங்கண்டா, இப்போ ChatGPTயில் போயிட்டு ஒரு கேள்வியை கேட்டு விட்டால் என்ன நடக்குமெண்டா, வாட் இஸ் டரிஃப் என்று கேட்டால் நீங்கள் அது நேரடியாக ஒரு பதிலை தந்துடும். எடுத்த அடுப்பில் ஒரு பதில், டரிஃப் இஸ் எ கண்ட்ரி அப்படின்னு சொல்லி ஒரு பதிலே நேரடியாக தந்துடும். அதில் உங்களுக்கு சிந்திக்கிறதுக்கு எதுவும் இல்லை. நீங்கள் டரிஃப் இஸ் அ டேக்ஸ் டியூட்டி என்று பதில்
திட்ட தெளிவாக ஒரு பதில் வழங்கப்பட்டுவிடும். இப்போ வந்து இந்த ஸ்டடி மோட்டுக்கு போன பிறகு அது உங்கள்கிட்ட எவ்வளோ அறிவு இருக்குது என்று பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு பர்சனலைஸ்டாக மாற்றி கொண்டு இருக்குது. அப்போ இதுதான் இந்த ChatGPT வழங்கியிருக்கிற இந்த புதிய இதோட ஒரு இது. அதுக்கு அடுத்ததாக இன்னொரு விஷயம் எப்படின்னு சொன்னால், இப்போ உதாரணமாக எங்களுக்கு ஒரு டாப்பிக்கை தெரியாது, ஒரு விஷயம் தொடர்பாக ஏதோ பெரிய உலகத்தில் இந்த பிளாக் ஹோல் என்று சொல்லுவாங்க, இப்படியான விடயங்கள் எல்லாம் இருக்குது. அப்போ அது எங்களுக்கு தெரியவே தெரியாது, இது என்ன புதுசாக இருக்குது அப்படின்னப்ப அந்த விடயத்தை பிளாக் ஹோல் என்ற விடயத்தை அல்லது ஒரு தெரியாத ஒரு விடயத்தை எடுத்துக்கொண்டு இதை பற்றி எங்களுக்கு ஒரு 5 வயது சிறுவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு சொன்னால் கூட இந்த ஸ்டடி மோட் என்ன செய்யுமெண்டா அதுக்கேற்ற மாதிரி. அப்போ என்ன எனக்கு சொல்லணும், இப்போ இதில் நான் சொல்கிறேன், இதில் பாருங்கள், எக்ஸ்பிளைன் அ டாபிக் டு மீ என்ற அந்த இதுக்கு தான் நாங்கள் போகிறோம். அப்போ நாங்கள் போட போகிறோம் எக்ஸ்பிளைன் நாங்கள் இப்போ சொல்ல போகிறோம் பிளாக் ஹோல், அதாவது இதை சொல்கிறது துளை அண்டு. இது வந்து ஒரு பெரிய பிரபஞ்ச நிபுணர்கள் தான் இதை பற்றியெல்லாம் அறிஞ்சிருப்பாங்க, அது வானவியலை படிக்கிறவங்களுக்கு. ஆனால் எங்களுக்கு தெரியாது. அப்போ எக்ஸ்பிளைன் பிளாக் ஹோல் black hole to me like a 5th grade student அப்படின்னு நான் கேட்குறேன். ஒரு 5th grade ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்கிற மாதிரி இதை கேட்க போகிறேன். பார்ப்போம் என்ன மாதிரி இதை சொல்ல போகுதுண்டு. ஆல்ரைட், லெட்ஸ் இமேஜின் இட்ஸ் அ ஸ்பேஸ் லைக் பிக் சாஃப்ட் டெம்போலின் அப்படின்னு சொல்லி ஒண்டொண்டா அது எங்களை வழி நடத்துது. என்ன மாதிரி நவ் இமேஜின் சம்திங் ஹெவி ஸ்பீஸ்ட் இப்படின்ட்டு அதை பற்றிய ஒரு இதை தருகுது. பிறகு இதில் வந்து எங்கள்கிட்ட கேட்குது, what do you think happens to light if gets it too close to black hole அப்படின்னு எங்கள்கிட்ட ஒரு சிந்தனையை கேட்குது. இது வந்து வளமையான ChatGPT இது கேட்காது, இந்த ஸ்டடி மோடில் போட்டபடியே தான் இது கேட்குது. ஆகவே அந்த வகையில் நாங்கள் இதை சரியான முறையில் இந்த கருந்துளை என்ற அந்த விடயம் தொடர்பாக நாங்கள் பார்க்க போகிறோம். அப்போ இந்த கருந்துளை என்றது, இந்த பிளாக் ஹோல் என்றது என்ன விடயம் அது அப்படின்றது. அது மாதிரி இப்போ தமிழில் ஒரு ஆளுக்கு கேள்வி இருக்குது, தமிழ் தொடர்பாக ஒரு கேள்வி வருது. அப்போ அவர் வந்து கேட்க போகிறார் தமிழில். இப்போ எனக்கு வந்து என்னது தமிழில் ஒரு இலக்கியத்தில் எங்களுக்கு ஒரு இப்படி ஒன்று இருக்குது, என்ன சொன்னால் இரட்டை கிளவி அப்படி என்ற ஒரு இது ஒன்று இருக்குது. அப்போ நாங்கள் இதில் போய் கேட்போம். நாங்கள் இதில் எங்களுக்கு டைப் பண்ணி கொண்டிருக்கலாம், எங்களுக்கு நேரம் இல்லை, இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாம் இருக்காது. அப்படியேண்டா இதில் போயிட்டு வாய்ஸ் மோடை போட்டுட்டு வாய்ஸ் மோட்லேயே நாங்கள் கேட்கலாம். மைக்ரோ இதை டேர்ன் பண்ணியாச்சு. வணக்கம் ChatGPT, வணக்கம். இரட்டை கிளவி என்று தமிழிலே கூறப்படுகின்ற விடயத்தை எங்களுக்கு ஆரம்பத்திலிருந்து தெளிவுபடுத்துங்கள். அது டைப் பண்ணுதுன்ட்டு பார்ப்போம், அல்லது நாங்கள் அதில் எழுத்தில் கொடுப்போம். இப்போ நான் வந்து வாய்ஸ் பண்ணி நான் அதை கேட்கறதுக்கு அது கேட்கலேன்னு சொன்னால் நான் அதை எப்படி எழுதி அதில் செய்யலாம்ன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, அப்போ இப்படி இரட்டை கிளவி என்றதை நாங்கள் பார்க்க போகிறோம். அப்போ நாங்கள் இதில் போயிட்டு ChatGPTயோட இதில் போயிட்டு நாங்கள் டூல்ஸில் இதில் போய் ஸ்டடி அண்ட் லேர்னில் டைப் பண்ணி விட்டோம்டா இரட்டை கிளவி என்பது என்னவென்று. அப்போ அது எப்படி எங்களுக்கு இதை பாருங்கள். இரட்டை கிளவி என்பது தமிழ் இலக்கியத்தில், அதாவது பழமையான கவிதை உரை முதலில் பயன்படுத்தும் ஒரு வகை அணிகலன். முதலில் உதாரணம் பார்ப்போம் என்று உதாரணம் தருகிறது. உதாரணம் பிறகு அதுக்கு பிறகு ஒரே சொல் அல்லது சொற்றொடர் மாறுபட்ட பொருட்கள் இருமுறை வருமெண்டா அதனைத்தான் இரட்டை கிளவி எப்படி எளிமையாக கூறலாமென்று ஒன்றையுமே படிப்படியாக எங்களுக்கு
காண்பிக்குது. அதான் இந்த ஸ்டடி மோட்டோட இது. அது நீங்கள் எந்த நிலையில் அறிவை கொண்டிருக்கிறீர்கள், உங்களுடைய சிந்திக்கும் திறன் எந்த அளவுக்கு இருக்குன்ற எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணித்தான் இந்த ஸ்டடி மோட் வந்திருக்குது. எனவே பயன்படுத்த தொடங்குங்கள். இது இன்னும் அப்டேட் ஆக போகுது. சில வாரங்கள்லேருந்து இப்போது ChatGPT அறிவித்திருக்கிறது. எனவே இப்போ நாங்கள் நிறைய பேர் பேரண்ட்ஸ் பிள்ளைகளுக்கு பார்க்க டைம் இல்லை, வேலைக்கு போகிறோம். அப்போ அவர்களுக்கு டியூஷனுக்கும் போக கிடைக்காட்டி இவர்களுக்கு இந்த ஏஐயை ஒரு பயன்படுத்துகிறது ஒரு பர்சனலைஸ்ட் கஸ்டமரைஸ்ட் டியூட்டர் மாதிரி இருக்க போகுது. அதை பயன்படுத்தி பலனடையுங்க என்று கூறி விடைபெறும் நான் அருண் ஆரோக்கியநாதன்.